Welcome back to Archin Boys vs Girls. For the first time girls lead எடுத்துருக்காங்க போன வாரம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க லீட் எடுத்த உடனே எங்க எல்லாருக்குமே பயங்கர டென்ஷன், பயங்கர ஹாப்பிங்க. யாரை இவங்க சேலஞ்ச் பண்ண போறாங்க, யாரை இவங்க சேலஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜு கூட இறங்கி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசியில இவங்க யாரை சேலஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. குணா வந்து எக்ஸ்பிரஷன் ரவுண்டில் சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னு. ஓகே, அவங்க நார்மலாக அவர் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான உருக்கமான கதையை நம்ம கேர்ள்ஸ் வச்சிருக்காங்க. அது என்ன கதைன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்குமா? பாருங்க. Winning team or a captain for the day. George, சொல்லுங்க உங்க இதுல இருந்து யாரை சேலஞ்ச் பண்ண போறாங்க? I am challenging Guna with Brinda in a western round with a minimum of 20 points. இது வெறும் ஒரு டான்ஸ் காம்படிஷன் இல்லைன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ண ஒரு காம்படிஷன். நாங்கள் என்ன நினச்சிருக்கோம், நாங்கள் லீட் எடுத்த உடனே எங்களுக்கு என்ன ஸ்ட்ராங்காக இருக்கோ, டான்ஸில் யாருக்கு என்ன ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை வச்சு பாய்ஸை சேலஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா எங்களுக்கு யாருக்கு எது வராதோ அதில் சேலஞ்ச் பண்ணணும். அவங்க சேலஞ்ச் பண்ணாங்க. பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் தொடங்கியதிலிருந்து ஆண்கள் அணியினர் வலுவான வெற்றி பெற்று வந்தனர். குணா கூட ஐ திங்க் குணா எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் நல்லா டான்ஸர் இருக்கீங்க. அண்ட் இந்த எஃபர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ லைக் யுவர் கோரியோகிராஃபி, யுவர் ஸ்டைல், எக்ஸ்பிரஷன் ஆல்சோ இஸ் அ பார்ட் ஆஃப் த கேம். அதை நான் பார்க்கல குணா. பார்க்குற எல்லா லேடி ஆடியன்ஸ் ஷுட் கோ ஃப்ளாட் ஆன் யூ. அப்படியே மயங்கிடணும். வெரி குட். உண்மையிலே சொல்கிறேன், யூ டிசர்வ் தட். இவ்வளோதான் வெஸ்டர்ன் தெரியுங்கிற ஒருத்தரால ஒரு 4 நாள்ல இதை விட பெட்டரா கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணியே இருக்க முடியாது. I want to put that question to Mr. Guna. Yeah, that's true. I just want to ask him. That's true. இவங்க 2 பேர்ல போகும்போது ஒரு சேலஞ்ச் காம்படிஷனில் போகுது, யார் பெட்டர் அப்படின்னு வந்தா ஐ எம் வெரி சாரி, பட் ஆன் அ ஸ்கேல் அதை எப்படி யார் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஹி ஹஸ் டான்ஸ்ட் ரியலி வெல். அதுக்கு அவருக்கு அப்ரிஷியேட் பண்ணி ஆகும். ஸோ நான் இந்த சேலஞ்ச் ரவுண்டில் would declare Guna as a winner. ஒவ்வொரு முறை சேலஞ்ச் செய்யும் போது ஆண்கள் குணாவை முன்னிலைப்படுத்தி வெற்றி பெற்றனர். இந்த முரண்பாட்டை சாதுரியமாக பயன்படுத்தி பெண்கள் தேவி பிரியாவுடன் குணாவை எக்ஸ்பிரஷன் ரவுண்டில் சேலஞ்ச் செய்தனர். தேவி பிரியா, குணாவோட டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட முயற்சி பண்ணதை வந்து ஐ லைக் டு அப்ரிஷியேட். ஏன்னா குணா இஸ் அ ஃபேபுலஸ் டான்சர். குணாவோட பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து டான்ஸ். பட் பெண்களுக்கு அந்த இடத்துல அந்த எனர்ஜி லெவலுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி தேவை. பட் அதே லெவலில் நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் கேரி ஆன் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்பிரஷன்ஸில் வந்து ரொம்ப நல்லா டாமினேட் பண்ணிட்டு இருந்தீங்க த்ரூஅவுட்டாக பார்க்கும்போது. இந்த சாங்கில் ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா, குணா வந்து இன்னைக்கு மூமெண்ட் மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிரஷனில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி குணா பாவனைகளில் வைக்கப்பட்டிருக்கும் பல பரீட்சையிலும் தேர்வு பெறுவாரா? குணா சார் பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் வெரி குட் டான்சர், நல்ல ஒரு அருமையான டான்சர். ஆனால் அவருக்கு கிடைச்சிருக்கிற கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷனில் கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணலான்னு நிறையா பாட்டி அவருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவருக்கு கொடுத்துருக்கிற இந்த ரவுண்ட் வந்து எக்ஸ்பிரஷன் ரவுண்ட். இது வந்து ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ரவுண்ட். ஆனால் அது வந்து அவர் அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டு போவார். ஸோ அதுக்கான முயற்சிகளில் தான் இப்போ இவர் ஈடுபட்டுருக்காரு. இப்போது ஃபுல்லாக அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு நிறையா விஷயங்கள். அப்படி தேவி பிரியா பெண்களின் முதல் வெற்றியை தொடர்ந்து பிரகடனப்படுத்த குணாவை தோற்கடிப்பாரா? தேவி பிரியா, fabulous.
I think you are going to bring the girls back. Very well. Thank you மேம். காம்படிட்டிவ் ரவுண்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து வெரி ஸ்மால் மார்ஜின்ல தான் அவங்க லீட் எடுத்திருப்பாங்க. 5 பாயிண்ட் லீடு 10 பாயிண்ட் லீடு இந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. சேலஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் நாங்க தோத்து போன உடனே அவங்களுக்கு 20 மார்க் 25 மார்க் மேலே ஏறி எங்களுக்கு 20 மார்க் கம்மியா இருக்கு. ஸோ டோட்டல் அவங்க வந்து லீடிங்கா இருந்திருக்காங்க. இப்போ நாங்க இந்த போன எபிசோட்ல வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்தோம், நாங்க தான் லீட் எடுக்க போறோம் அப்படின்றத கான்ஃபிடென்ட்டா வந்து இவங்கள இன்னார இந்த கேட்டகரியில தான் சேலஞ்ச் பண்ண போறோம்ன்றது நாங்க முன்னாடியே பிளான் பண்ணி வச்ச விஷயம் தான். அதனால தான் உடனேவும் சொன்னோம். Devi Priya will challenge from my side. She will challenge Guna. Wow. The challenge is expressions round. மேபி குணா வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். நாங்க வேற ஒரு ஆளை சேலஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய எண்ணமா இருந்திருக்கலாம். அதாவது எங்க கேப்டனை வந்து நீ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பெனால்ட்டில உட்கார வச்சல, வா ஒன்னையும் உட்கார வைக்கிறேன், அந்த மாதிரி எண்ணம்லாம் சத்தியமா இல்லவே இல்லை. அப்படிலாம் நினைச்சு நாங்க அவரை சேலஞ்ச் பண்ணவே இல்லை. இந்த சேலஞ்சில் நிச்சயமா நாங்கள் ஜெயிப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒருவேளை நாங்க லீட் எடுக்காம அவங்க லீட் எடுத்து சேலஞ்ச் பண்ணாலும் அவங்க சேலஞ்சு நாங்க உடைச்சு மறுபடியும் அவங்கள தான் பெனால்ட்டில உட்கார வைப்போம். இதுக்கான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்களும் பாருங்க. Archie Boys vs